So welcome friends, நீ நம்ம exercise 10.2ல first question பார்க்க போறோம். So from a point Q, the length of tangent to a circle is 24 cm. So ஒரு circle இருக்கு. So from a point Q ல இருந்து the length of tangent to a circle. Okay, so length of tangent னா ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. So the length of tangent to a circle எவ்வளோ 24 cm. And the distance of Q from the center is 25 cm. Okay, இந்த Q ல இருந்து O க்கு distance centerக்கு எவ்வளவு சொல்றாங்க 25 cm. The radius of the circle, the center point radius ன்னு clear-ஆ கொடுத்துட்டாங்க. இதுதான் radius வரும். மற்றது எல்லாமே உங்களுக்கு என்னதான் வரும் PQ distance, இது வந்து 25 cm கொடுத்துட்டாங்க. The radius of the circle னா OP ன்றது என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நமக்கு ஏற்கனவே by Pythagoras theorem தெரியும். By Pythagoras theorem என்னது hypotenuse side square. Hypotenuse side என்னது OQ square equal to sum of the remaining two sides square. So sum of the remaining two sides னா OP square plus PQ square. OP square plus PQ square. Okay, so நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதுல என்னதுன்னா the radius of the circle. OP square தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா மீதி ரெண்டும் நமக்கு தெரியும். அப்போ therefore OP square equal to OQ square minus PQ square. Okay, so OP square equal to OQ square என்ன வரும் 25 square minus PQ square 24 square equal to 25 square oda value 625, 24 square oda value 576. So 625 minus 576 என்ன வரும் 15 ல 6 போச்சுனா உங்களுக்கு 9. So 11 ல 7 போச்சுனா 4. Okay, so 0. So OP square equal to எவ்வளவு வருது உங்களுக்கு 49. Therefore அவங்க கேக்குறது என்ன கேக்குறாங்க the radius of the circle. OP தான் என்னன்னு கேக்குறாங்க. So OP equal to எவ்வளவு உங்களுக்கு 7 cm. Okay, so OP யோட ஆன்சர் 7 cm. A option. Okay, இது first question. Okay, so next second question பாருங்க. If TP and TQ are two tangents, இது ஒன்னு TP ஒரு tangent, இன்னொன்னு TQ அப்படின்றது ஒரு tangent. Okay, so இது ஒரு tangent TP and இது ஒரு tangent TQ of a circle with center O, angle POQ. So POQ இது எவ்வளோ 110 degree. Then angle PTQ equal to என்னன்னு கேக்குறாங்க. So இந்த angle என்னன்னு கேக்குறாங்க. So PTQ. So இந்த angle என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, சோ அதுக்கு முன்னாடி நமக்கு PTயும் அதே மாதிரி TQவும் என்னது உங்களுக்கு tangent தெரியும். So TP and TQ are two tangent. அது எழுதிங்க வச்சுக்கோங்க. So TP and TQ are two tangents. Okay, so TP and TQ are two tangents அப்படின்னா tangent is perpendicular to the radius through the point of contact. ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் தியரம் என்னது tangent is perpendicular to the radius through the point of contact னு தெரியும். அப்ப என்ன வந்து நமக்கு therefore OP is இந்த OP எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு TP க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அதே மாதிரி OQ perpendicular to எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு TQ க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. சோ OP வந்து எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு TP க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. நெக்ஸ்ட் OQ வந்து எதுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு TQ க்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப அது மாதிரி பர்பெண்டிகுலரா இருந்தது அப்படின்னா அது என்ன ஆங்கிள் வந்துரும் உங்களுக்கு 90 டிகிரின்னு வந்துரும். சோ ஆங்கிள் OPT equal to angle OQT equal to 90 degree. ஓகே, சோ ஏன்னா இது பர்பெண்டிகுலர் அப்படின்னா இதுவும் 90 டிகிரின்னு வந்துரும், இதுவும் உங்களுக்கு 90 டிகிரி. இந்த ஆங்கிள் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 110 டிகிரி. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இது. ஓகே, சோ சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் இஸ் நமக்கு ஏற்கனவே எவ்வளவுன்னு தெரியும் என்னது 360 டிகிரி. குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ 360 டிகிரி. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் குவாட்ரிலேட்டரல் எவ்வளோ 360 டிகிரி. அப்ப இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னென்ன வரும் ஃபர்ஸ்ட் ஆங்கிள் OPT, ஃபர்ஸ்ட் ஆங்கிள் OPT, நெக்ஸ்ட் ஆங்கிள் OQT, ஃபர்ஸ்ட் OPT ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் OQT செகண்ட், தேர்ட் POQ, ஃபோர்த் PTQ. இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ ஈக்குவல் டு 360 டிகிரி. சம் ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் சென்டர்ல என்ன கொடுத்துருக்கேன் Pன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது, நெக்ஸ்ட் சென்டர்ல Q, ஸோ இது, ஸோ நெக்ஸ்ட் சென்டர்ல O இந்த பாயிண்ட், நெக்ஸ்ட் சென்டர்ல T இந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி வேணா எழுதலாம். இது TPOன்னு எழுதலாம், இல்லை OPT எப்படி வேணா எழுதலாம். நமக்கு இந்த சென்டர் இருக்கிற பாயிண்ட் தான் முக்கியம். இந்த PQOT அந்த 4 பாயிண்ட் ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும் 360. ஓகே,
இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா PTQ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ therefore angle PTQ equal to என்ன வந்துடும் angle OPT plus angle OQT. ஸோ ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி ஆங்கிள்ஸ் மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ ஆங்கிள் ஓபிடியும் ஆங்கிள் ஓக்யூடியும் எவ்வளோன்னு தெரியும் நமக்கு 90 டிகிரின்னு தெரியும். ஸோ 90 டிகிரி ஆங்கிள் ஓபிடி, ஆங்கிள் ஓக்யூடி எவ்வளோ ஆங்கிள் ஓக்யூடியும் 90 டிகிரி பிளஸ் பிஓக்யூ எவ்வளோ பிஓக்யூ ஆங்கிள் கொஸ்டின்லேயே கொடுத்தாங்க. ஸோ 110 டிகிரி. ஸோ பிளஸ் பிடிக்யூ தான் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ பிடிக்யூ ஈக்குவல் டு 360 டிகிரி. ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 90 பிளஸ் 90 180. ஸோ 180 பிளஸ் 110 என்னது 290 degree. So 290 degree plus angle PTQ equal to 360 degree. Therefore, angle PTQ equal to 360 degree minus 290 degree. எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணுங்க. So 290 போட்டீங்கன்னா 16ல 9 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் 7. ஸோ உங்களுக்கு angle PTQ equal to எவ்வளோ 70 degree. Okay, so answer another 70. Okay, thank you.